வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கிளர்க் வேலைவாய்ப்பு. இது வந்து மத்திய அரசிலும் கொடுக்குறாங்க, மாநில அரசுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வேலைவாய்ப்பானது வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசுலேயுமே இந்த ஒரு வேலைவாய்ப்பு இருக்குது, மாநில அரசுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது போன்ற வேலைவாய்ப்பு இருக்குது அவைலபிளாக. இந்த வேலைவாய்ப்பானது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 விதமான இதுலேயுமே இருக்குது. மத்திய அரசுலேயும் இருக்குது, மாநில அரசுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன்லாம் என்னென்னா, அதாவது ஒவ்வொரு பணிக்குமே ஒவ்வொரு கல்வித் தகுதிகள் கேட்டிருக்காங்க. மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 60% மதிப்பெண் எடுத்திருந்தாவே போதும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உதவியாளர், எழுத்தர், பயிற்சியாளர், பயிற்சி பெறுபவர், அதாவது அதுக்கும் ஒரு வேலைவாய்ப்பு அவைலபிளாக இருக்குது. அடுத்தது உதவியாளர். கடைசியாக இருக்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா திட்ட உதவியாளருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முன் அனுபவங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது அப்படின்னா இருக்குன்னு கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரியே கொடுத்துக்கலாம். வயது வரம்பு, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே டவுன்லோட் பண்ணுறது, எந்த அட்ரஸுக்கு அனுப்புறது, எல்லாமே நான் இந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுடைய மொபைலுக்கு உடனே வந்து சேரும். பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அரசு வேலைவாய்ப்பு எது அறிவித்தாலுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனே வந்து சேரும். பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. அங்கே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கல்வி தகுதிகள் அதுமாரிலாம் வந்து பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வயது வரம்பு அதிகபட்சமே 28 வயசு தான், ஓகேங்களா. அதாவது 18லேருந்து 28க்குள்ளே இருக்கணும் இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு. எதுக்கு எங்கான ஆளுங்கள்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து ஒன்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு ரொம்ப ஈஸியாகவே போகலாம், ஓகேங்களா. ஈஸியாக போகிறப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், நிறைய விதமான அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் ஆகும், நாட்கள் ஆகும். அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா யங் வயசுலேயே வந்து இப்போ வந்து ஆட்களை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரு காரணத்தை நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது இந்த ஏஜில் போனால் தான் அவன் ஒரு 1 lakh 2 lakh வாங்குறப்போ ஒரு குறிப்பிட்ட ஏஜில் இருப்பான். அதுக்கேசம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை எடுக்கிறாங்க, ஓகேங்களா. இது ஸ்டேட்லேயும் இருக்குது, சென்ட்ரல்லையும் இருக்குது. பார்த்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. அதே நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 31 ஆண்டுகள், அதாவது 2 வருஷம் தள்ளி ஒரு 3 வருஷம் தள்ளி உங்களுக்கு கொடுக்குறாங்க. 2 or 3, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்பள விவரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 18,500 ரூபாய் குறைஞ்சபட்சம். அதிகபட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 63,900 ரூபாய். உங்களுக்கு அங்கே தெரிகிறது சொல்கிறது 63,000 ரூபாய், 70,000 சொல்கிறாங்க. ஆனால் மினிமமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 80 வரும். என்னங்க ஸ்டார்டிங் கிடையாது, போக ஓகேங்களா. ஃபஸ்ட் சேலரி இவ்வளோ, அதான் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் சேலரி 18,500 அப்படின்னா அது போக இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வு செய்யும் முறை. நேர்காணல் மூலமாக தான் அவங்கள தேர்வு செய்வாங்க. நேர்காணல் மூலமாக தேர்வு செய்கிறப்ப எல்லாமே வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட்டுங்கிறது இருக்கும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகிடணும், ஓகேங்களா. ஆவணம் சரிபார்ப்பு, நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாமே ஒரிஜினலா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க. கட்டணம் வந்தோன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சரி பார்க்க சொல்லிட்டாங்க. அந்த அப்ளிகேஷனை பார்த்துடலாம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மேலே இருக்குதுல்ல சர்ச் பாரில், அதை அப்படியே கிளிக் பண்ணி கூகுளில் போட்டீங்க, காப்பி பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜ் வந்தோன்னு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் ஃபில் பண்ணுறது தான்.
அதாவது நம்ம மத்திய அரசும் மாநில அரசும் நல்லா பாருங்க, அதுக்கு ஹிந்தி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை வார்னிங் கொடுத்துருக்காங்க, என்னென்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளேஸ் அண்ட் டேட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இதோட வச்சு அனுப்ப வேண்டிய டாக்குமெண்ட் 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி குவாலிஃபிகேஷன்னா டிகிரி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, இதெல்லாம் வச்சு A4 சைஸ் போஸ்ட் கலர் ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டு அனுப்பணும். தெளிவாக அனுப்பணும். எந்த ஒரு இடத்துலையும் அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இன்னும் அட்வான்ஸான தகவல்கள்லாம் வேணும் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது போன்ற தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.